ரிஷி, இப்பவாவது சொல்லுவியா இதெல்லாம் எப்படி ஆச்சு? அதாவது நீ அதுக்குள்ள எப்படி போனன்னு சொல்லு. யாராவது உன்னை அதுக்குள்ள கட்டி போட்டு எரிக்க பார்த்தாங்களா ரிஷி? டாடா, இல்ல. பல்விந்தரை பத்தி இப்ப நான் சொன்னா எல்லாரும் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. முதல்ல நான் பல்விந்தரோட கணக்க முடிக்கிறேன், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொல்றேன். உனக்கு என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் தான். இந்த தடவை அவன் தப்பிச்சிட்டான். எப்படி தெரியுமா? அந்த லக்ஷ்மியால. ரிஷின்றவன் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ரிஷி போயிட்டானா எனக்கு லக்ஷ்மி கிடைப்பான்னு நினைச்சேன். மறுபடியும் தப்பிச்சிட்டான். அந்த லக்ஷ்மி வந்து மறுபடியும் அவனை காப்பாத்திட்டான். ஏமாந்து தான் நிக்கிறேன். எனக்கு நேரமே சரியில்லடா. அப்படின்னா லக்ஷ்மி தான் காப்பாத்தினாளா? ஆமா, மறுபடியும் வந்து காப்பாத்தினா. அவனை காப்பாத்துறதுக்காக நான் கட்டி போட்ட இடத்துல வந்து காப்பாத்திட்டான். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டா. ஆனா அவனை அந்த அளவுக்கு லவ் மட்டும் இல்ல, அவன் உயிருக்கு மேல அவன் மேல உயிரே வச்சிருக்கா. ஆனா அவனை விட நான் அவன் மேல 100 மடங்கு உயிரே வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு எங்க தெரிய போகுது? அதான் அவனை காப்பாத்திட்டால. நான் செத்தா கூட அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. நான் இதுக்காக தான் ஆசைப்படுறேன், அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். அப்பவும் ஏன்டா நீ அவளுக்காக சாகுறேன்ற? இப்பவும் எதுவும் கெட்டு போகல, உன்னால எல்லாமே பண்ண முடியும். சரியா? லக்ஷ்மியும் இங்கதான் இருக்கா, நீயும் இங்கதான் இருக்க. புரிஞ்சுக்க. தலையில அடிச்சுக்காத, மண்டைய உடைச்சுக்காத. அமைதியா போய் உட்காந்து தண்ணி குடி. உட்காரு. எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம். அந்த தண்ணி தூக்கி ஓரமா ஊத்துறா. எனக்குள்ள ஒரு நெருப்பு எரியுது. அது லக்ஷ்மிக்காக மட்டும் தான்டா எரியுது. என்ன வேணா நடக்கட்டும், ஆனா எனக்கு லக்ஷ்மி வேணும் 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 வேணும்டா. எனக்கு லக்ஷ்மி வேணும். பைத்தியமாடா நீ? இத பாரு, அடுத்த கதை இந்த பல்விந்தர் கண்டிப்பா எழுதுவான். இது வரைக்கும் அவன் சரியா எழுதல. நீயே பாரு. இதைத்தான் நானும் சொல்றேன். உட்காந்து நல்லா யோசி. உட்காரு. விடுறா, தயவு செஞ்சு என்ன தனியா விடுறா. விடுறா. உட்காரு. இப்ப என்கிட்ட சொல்லு, நீ ரிஷி கூட என்னெல்லாம் பண்ணன்றது அவனுக்கு தெரியுமா என்ன? நீ அவனை சிலையில கட்டி விட்டல, அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? டேய், அவன் கண்ணால என்ன பாத்துட்டான்டா. இந்த பல்விந்தர் சூத்தான் பண்ணிருக்கான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அது வந்து ஞாபகம் இல்ல, என்ன நடந்ததுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. என்ன ரிஷி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒருத்தன் உன்னை அங்க கூட்டிட்டு போயிருக்கான், உன்னை அவனை கட்டி போட்டிருக்கான். அவனோட முகத்தை நீ கண்டிப்பா பாத்திருப்ப இல்லையா? இல்ல, நான் தான் சொல்றேன்ல அத்தை, எனக்கு ஐடியாவே இல்ல எப்ப நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி அவன் மாஸ்க் போட்டிருந்தான். அண்ட் அவன் உள்ள என்ன கட்டி போடும்போது நான் மயக்கத்துல இருந்தேன். என்னால அவனை சரியா பார்க்க முடியும். ஒன்னும் ஆகாது லக்ஷ்மி. உனக்கு தெரியுமா, ராமாயணத்துல பிடிச்சிருக்கு. எதுக்காக என் வீட்டை உடச்சு தள்ளிக்கிட்டு இருக்க? உன் மூட்டையை எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. நான் ஏன்டா போகணும்? நான் ஏன் போகணும் சொல்லு. என்ன வீட்ல இருந்து போக மாட்டியா? போலீஸ் இங்க வந்தாங்கன்னு வையே, ஓ வீடுன்னு சொல்றியே, அங்க நீயும் நானும் இருக்க முடியாது கண்ணா. உன் கூட சேர்ந்து என்னையும் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்த முதல்ல நல்லா மண்டையில ஏத்திக்க. நல்ல வேளை லட்சுமிக்கு எதுவும் ஆகல. அப்படி ஆயிருந்தா ரிஷி உன்னை நேரா மேல அனுப்பியிருப்பான். கோவத்துல என் மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. நான் முதல்ல இங்க இருந்து ஓடி போறேன். மேல இருக்கு பாரு. என் துணி எடுறா, சீக்கிரம் எடுத்து போடு. ஏய்ரா, நான் எதுக்கு போகணும்? நான் எதுக்குடா ஓடணும்? நான் போக மாட்டேன். அவனும் இங்க வர மாட்டான். நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவன் இங்க வந்திருப்பான்ல. இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சு அவன் இங்கே என்ன பொளந்து தள்ளி. ஏன்டா நீ ரிஸ்க் எடுக்கற? அவன் போலீஸோட வருவான்டா. நீ மாட்றது மட்டும் இல்லாம நானும் மாட்டிப்பேன். சொல்றேன்லடா, யாரும் வர மாட்டாங்கன்னு. வரணும்னா அவன் இந்நேரம் வந்திருக்கணும். தப்பு செய்யற அந்த இடத்தை விட்டு எப்பயும் ஓடி போயிருப்பான். ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க மாட்டான். அதனால நான் இங்கே இருக்கேன்டா. நான் அவனுக்காக காத்திருக்கேன். நீ பாட்டில் தொடடா, யார் வராங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறேன். போடா, போய் பாட்டில் கொண்டு வா. எல்லாமே தீந்துடுச்சு. அப்ப போய் வாங்கிட்டு வா, போ.
தேங்க்யூ காட். தேங்க்யூ. லக்ஷ்மி நல்லா இருக்கா. லக்ஷ்மி என்னை காப்பாத்திட்டா காட். நீங்க லக்ஷ்மியை காப்பாத்திட்டீங்க. அவளுக்கும் எதுவும் ஆகல. ஒருவேளை லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் அவளு. எனக்கும் லக்ஷ்மிக்கும் அப்படி ஒன்றும் பெரிய உறவெல்லாம் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் உறவுலயே நான் நிறைய விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் நிலைமை? லக்ஷ்மி இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா லக்ஷ்மி அவ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்னோட சந்தோஷத்தையும் தாண்டி லக்ஷ்மியோட சந்தோஷம் தான் பெருசா தெரியுது காட். ஆனா எனக்குள்ள ஏன் இப்படிலாம் நடக்குது? லக்ஷ்மிக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? இது எப்படி நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு? ஒண்ணு பண்ணு, நீ இங்கிருந்து போ. இங்கிருந்து போ. நான் செத்தாலும் பரவாயில்ல, போ. மறுபடியும் நீ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பேசலன்னா நான் உன்னை இல்லைன்னு பண்ணிடுவேன். நான் செத்தாலும் சாவா, ஆனா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தா உன்னை வாழலாம், இல்லைன்னா உன்னாவே சாகலாம். ஆயுஷ், எனக்கு ஒரு 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 விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மியே எனக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரியுறா. நான் நான் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சந்தோஷத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா லக்ஷ்மி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ போயிடுன்னு சொன்ன. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்ன. உயிரை காப்பாத்திக்க சொன்ன. ஏன் லக்ஷ்மி எனக்கு இப்பெல்லாம் முக்கியமானவளா தெரியுற ஆயுஷ்? எப்போல இருந்து அப்படி தெரிய ஆரம்பிச்சா? எப்போல இருந்து லக்ஷ்மியை நீ லவ் பண்ணீங்களோ அப்போல இருந்து உணர்றீங்க. அப்போல இருந்து என்ன கேட்டா இது உங்களுக்குள்ள இருக்கிற லவ்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க லவ் பண்றீங்க. யூ லவ் ஹர். ஆனா இந்த விஷயத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு நீங்க தான் சொன்னீங்க ரிஷி ப்ரோ. ஏன் இப்படி நடக்குது? யாராவது லக்ஷ்மி அண்ணி கிட்ட போனாங்கன்னா உங்களுக்கு ஏன் உள்ளுக்குள்ள பொசசிவ் ஆகுது? லக்ஷ்மி அண்ணிக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட எதுக்காக உங்க மனசு துடிக்குது? கொஞ்சம் யோசிங்க. லக்ஷ்மி அண்ணி முகத்துல ஏதாவது வருத்தம் தெரிஞ்சதுன்னா எதுக்காக அதை பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்க? நீங்க உங்க நிம்மதியை இழக்கிறீங்க. ஏன் ரிஷி ப்ரோ யோசிங்க. இந்த கேள்வி நீங்க எப்பயாவது உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க. உங்க மனசுகிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. கண்ணுல இருந்து வர கண்ணீர் கிட்ட இருந்து கேள்வியை கேளுங்க. எப்ப இந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளேயே கேக்குறீங்களோ அப்போ ஒரு பதில் தான் வரும். இப்பவும் சொல்றேன், நீங்க லக்ஷ்மி அண்ணிய லவ் பண்றீங்க. அவங்களுக்கும் இதே ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. உங்க பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறாங்க. ஏன் மலிஷ்கா வரதும் பிடிக்கல, அவங்களும் ஜெலஸ் ஆகுறாங்க. உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் அன்னிக்கிட்டையும் இருக்கு. உங்களை அவங்க லவ் பண்றாங்கிறதுக்கான ஆதாரம் தான் அவங்களுக்கு உங்க மேல கோவமா வருது. அவங்க எப்ப கோவப்பட்டாலும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க?
லக்ஷ்மி அண்ணியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்கள சமாதானப்படுத்த என்ன வேணா செய்றீங்க. எதுக்காக இவ்வளவுலாம் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தணும்? சாரிக்கா. எப்ப பார்த்தாலும் என் கண்ணு தான் உன் மேல படுது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அக்கா நீ கொடுத்து வச்சவக்கான்னு. என் கண்ணு தான் உன் மேல பட்டிருக்கும் போல. என்ன பண்ணுவேன்? போதுங்கா, எவ்வளவுதான் நீ தாங்குவ? உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள், உனக்கு எவ்வளவு வேதனைகள். ச்சே, ஒரு கஷ்டம் முடிஞ்ச உடனே அடுத்த கஷ்டம் உடனே வருது. இன்னைக்கு பாரு உன்னோட நிலைமைய. கடவுளே, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, இவ சந்தோஷமா இருக்கணும். அக்கா, அக்கா எழுந்துரு. அக்கா எழுந்துக்கோக்கா. அக்கா என்னாச்சு? பின்னாடி தலை வலிக்குதா? சொல்லு, நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா தானே இருக்க? நல்லா இருக்கியா? ஷாலு, ஷாலு, ஏன் ரிஷி? ஆ, மெதுவா. நீ நல்லா இருக்கியா? எங்கேயும் அடிபடல? ரிஷி எங்க இருக்கா ஷாலு? ரிஷி ரிஷி நல்லா இருக்கா? மாமாக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. எங்க இருக்கா? எங்க இருக்கா ரிஷி? அக்கா நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிட்டு இல்ல இல்ல நானே வரேன். ரிஷி போட்டு நானே வரேன். அக்கா நீ இங்கே இரு. ஐயோ இல்ல இல்ல ரிஷி பார்க்கணும், அவன் கோவத்துல இருப்பான். அக்கா இல்லக்கா, அக்கா நீ முதல்ல ரெஸ்ட் எடு. சொல்றத கேளுக்கா. ஆயுஷ், நான் எப்பவும் லக்ஷ்மிய எதுக்காக சமாதானப்படுத்துவேன்னா அது என்னால தானே அவளுக்கு அடிக்கடி கோபமும் வருது. இட்ஸ் நார்மல், வேற எதுவும் கிடையாது. பட் நானும் லக்ஷ்மியும் லவ் எல்லாம் எதுவும் பண்ணல. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. அவளுக்கும் என்ன பிடிக்கும், that she likes me and I like her. பட் லவ் எல்லாம் கிடையாது ஆயுஷ். அதோட ஒருவேளை இது வேற மாதிரி இருக்கலாம். இது லவ்வா இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அதிகம் தான். நாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். பட் லவ் இது லவ்வா இருக்கும்னு எனக்கு தோணல. அண்ட் லக்ஷ்மிக்காக இருக்கிற கன்சர்ன், அந்த கேர், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கு அவ தகுதியானவ. அதனாலதான் நான் அதையெல்லாம் அவ மேல காட்டுறேன். அண்ட் அவளாதான் அதை ஏர்ன் பண்ணிருக்கா. ஒருவேளை என்னோட இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அவங்களும் இதே தான் பண்ணிருப்பாங்க. அவங்களும் லக்ஷ்மிக்காக இதை பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க ரிஷி ப்ரோ. நீங்களே பாப்பீங்க, ஒரு நாள் நீங்க உணர்வீங்க. யூ ஆர் இன் லவ் 100%. லக்ஷ்மி அண்ணியை நீங்க லவ் பண்றத நீங்களே உணர்வீங்க. அளவுக்கு அதிகமான லவ். பிளடி பல்வேந்தர், ஏன் ரிஷி மேல கை வச்சிருக்கான்? ஏன் ரிஷிய, என்னோட ரிஷிய அவன் அடிச்சிருக்கானா? அவ்வளவு தைரியமா? அதோட நான் அவனுக்கு ஹெல்ப்பும் பண்ண. அவன் ஏன் அங்க வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் இதெல்லாம் பண்றதுக்காக தான் அங்க வந்திருந்தான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கொன்னு இருப்பேன். அவனை பார்த்த உடனே அங்கேயே கொன்னு இருப்பேன். ஆனா நோ, என் முன்னாடி பிச்சை கேட்கிற பிளடி சீப். இவனை விட போறதில்ல, இவனை மதிக்கவும் மாட்டேன். இரு. ஓ ஃபோன் தான் அடிக்குது, எடுத்து பேசு. பேசண்டா. சொல்லு, என்ன பிரச்சனை? எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் மேல கை வச்சிருப்ப? நான் அப்பவே சொன்னேன்ல, நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனா என்னோட ரிஷியை மட்டும் தொடவே கூடாதுன்னு சொல்லி இருந்தேன்ல உன்கிட்ட. அவன் என்னோட லவ்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீ ஏன் ரிஷி மேல கைய வச்சிருக்க? வாய மூடுனா மூடு. பணம் இருக்குன்ற திமிரா? இங்கிலீஷ்ல எல்லாம் கெட்ட வார்த்தை பேசாத. நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சனவே அங்கே தற்கொலை பண்ணி செத்துருவேன். அசிங்கமாயிடு, ஞாபகம் வச்சுக்க. சரி, நீ என்ன பண்ண? என் அன்பை ஏமாத்த பார்த்தல, நீ லக்ஷ்மியை கொலை பண்ண பார்த்தல, அவளை தூக்கல மாட்ட பாத்திருக்க. என்ன இங்கிலீஷ்ல திட்டுறியா? அதையே நான் உனக்கு திருப்பி கொடுக்கறேன். சேம் டு யூ. வாய மூடு, போதும், வாய மூடு. என் முன்னாடி நீ வாயை திறக்க கூடாது. என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ அடிச்சிருக்க. ஏன் ரிஷியை நீ அடிக்க பாத்திருக்க. அண்ட் ஐ ஸ்வேர், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா
பண்ணிருப்ப நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். யூ ஆர் a cheater. நீ என்ன பண்ண? அந்த பென் டிரைவ்ல என்ன கொடுத்த? ஒண்ணுமே இல்லாத ஒரு பென் டிரைவ் கொடுத்த. அதுல எதுவுமே இல்ல. நான் உன்ன முட்டாள் இல்ல பல்வேந்தர். நான் வேணும்னே தான் கொடுத்தேன். ஏன்னா நீயும் அம்மாவும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாத்தீங்க. என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகலான்னு பாத்தீங்க. இங்க பாரு, நான் ஒண்ணு மாட்ட போறது கிடையாது. நல்லா நீ கேட்டுக்க. இப்போ என்னோட டைம் சரியில்லை. அதனால போனை வச்சிரு. நான் இப்ப இருக்கிற கோவத்துல ஏதாவது பேசிட்டேன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. புரியுதா? போனை வை. வை. இவனை நான் விட மாட்டேன். கட் பண்ற. ரிஷி லக்ஷ்மி, நான் உன்னை இழக்க விரும்பல. ஒன்னா வாழ விரும்புறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் லக்ஷ்மி, ப்ளீஸ் 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 கண்ணை தொற. உனக்கு எதுவும் ஆகாத லக்ஷ்மி, ப்ளீஸ் கண்ணை தொற. நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நல்லா தானே இருக்க? என்ன விட எனக்கு என்ன ஆக போகுது லக்ஷ்மி? நீ தான் என் கூட இருக்கல்ல. என் லைஃபோட ஒரு கேடயமா இருக்க. எனக்கு எதுவும் ஆகல. நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் ஆகலையே. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். ரிஷி, சாரி. நான் உன் மேல வருத்தமா இருந்தேன். ரொம்ப கோவமா இருந்தேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் தான் உன் மேல கோவமா இருந்தேன். என்ன நீ என்கிட்ட பேசவே இல்லையே. அப்ப நீ எதுக்காக என்ன சமாதானப்படுத்தல? ஆக்சுவலி நானும் சாரி சொல்லலான்னு இருந்தேன். ஆனா சாரி சொல்றதுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா நீ என்ன பைத்தியமா? சாரி, பைத்தியம் இல்ல. நீ என்ன வண்டர் உமனா? உனக்குள்ள ஏதாவது சூப்பர் பவர் இருக்கா? என்ன காப்பாத்துறதுக்கு நெருப்புக்குள்ளேயே வந்துட்ட? நான் உள்ள இங்க வந்த, நீ தான் உள்ள மாட்டி இருந்த. அதுக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக வரணும் இல்லையா? என்ன காப்பாத்த நெருப்புக்குள்ளேயே வந்துருவியா? வேற எதையும் யோசிக்கவே மாட்டியா நீ? என்னால வேற எதுவும் யோசிக்க முடியல ரிஷி. அந்த மாதிரி நிலைமையில உன்னை தாண்டி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. எனக்கு உன்னை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக அந்த வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஆனா அதால உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? நான் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எனக்கு உன்னோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டேன். அக்கா பேசு. அன்னைக்கு பேச சொன்னா நீ பேசல. ஆனா இப்ப பேசு. இங்க மாமாவே உன்னை கேக்குறாரு. அதனால சொல்லு. அண்ணி சொல்லலன்னா ஐ லவ் யூன்னு நீங்க சொல்லிடுங்க ரிஷி ப்ரோ. அப்புறம் பாருங்க, அண்ணியும் உடனே சொல்லிடுவாங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க ரிஷி ப்ரோ. சொல்லு லக்ஷ்மி, ஏன் இப்படிலாம் ஆகுது? உன்கிட்ட தான் கேட்கிறேன். பதில் சொல்லு. ஏன் அப்படி?